சரி, என்னண்டா வந்து இதுல நான் யூடியூப்ல வந்து வீடியோ போடணும் தானே. அதுல வந்து ரெக்கார்டிங் அனுப்பிக்க வந்து எனக்கு பேமெண்ட் கட்ட சொல்லி வாருது ஜூம்ல ரெக்கார்டிங்குக்கு. நான் வந்து அதை கேன்சல் பண்ண போறேன். ஏன்டா பேமெண்ட் வந்து கொஞ்சம் கூட. ஏன்டா உங்களோட ஜூம் வேலை வந்து வாரது வந்து குறையத்தானே. அது வந்து மந்த்துக்கே கூட கேட்பான். அப்ப அதில் வந்து நான் இனி இந்த வீடியோல இருந்து நான் இனி வந்து ஜூம்ல வந்து ரெக்கார்ட் அதில் யூடியூப்ல வந்து போட மாட்டேன். அஹ் சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணோமே. சரி, இன்றைக்கு நாங்கள் வந்து 2022ஆம் ஆண்டு பாஸ் செய்ய போறோமே. ரெடியா நீங்கள்? ஆ, யாரா கதைங்களேன். ஆறாவது கதைங்களன். இன்றைக்கு 2022ஆம் ஆண்டு யூரோப் பாஸ் செய்ய போறோம். ஓகே சார். என்னண்டா சரி, முதலாவது கேள்வி பாப்போமா? ஓ என்னண்டா 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் பொருந்தாது. அந்த பொருந்தாத பெயரை வந்து இனங்கண்டு போடட்டாம். முதலாவது பிரணீஸ். அடுத்தது அப்பலாச்சியன், ஆல்ப்ஸ், அப்பினைன்ஸ், காகசஸ். இதுல வந்து பிழையான விட வந்து அப்பலாச்சியன். ஏனென்றா இது வந்து அப்பலாச்சியன் வந்து அமெரிக்காவில வந்து காணப்படுகின்ற மலை. மிச்சம் எல்லாம் ஐரோப்பால காணப்படுகின்றது. அப்பலாச்சியன் வந்து அமெரிக்காவில காணப்படுகின்ற மலை. ஐரோப்பாவில வந்து காணப்படுகின்ற மலை வந்து பிரனீஸ் மலை, அப்பினைன்ஸ் மலை, கோகசஸ் மலை, ஆல்ப்ஸ் மலை என்பன வந்து ஐரோப்பால காணப்படுது. அப்பலாச்சியன் வந்து அமெரிக்காவில வந்து காணப்படுகின்ற மலை. சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்த 2வது முடியாட்சி, பிரபுக்கள் ஆட்சி, குழு ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, குருமர் ஆட்சி. இதுல வந்து பிழையான விட வந்து 5 குருமர் ஆட்சி. ஏனென்றா குருமர் ஆட்சி வந்து மானிய முறை காலத்திலாம் காணப்பட்டது. அதாவது பிரபுக்கள் சார்ந்த ஆட்சி முறை தான் குருமர் ஆட்சி. இது வந்து மானிய முறை காலத்துல வந்து காணப்பட்டது. ஏனைய வந்து கிரேக்கத்துல காணப்பட்ட ஆட்சி முறைகளை முடியாட்சி, ஜனநாயக ஆட்சி, பிரபுக்கள் ஆட்சி, குழுவாட்சி என்பன வந்து கிரேக்கத்துல காணப்படுகின்ற ஆட்சி. குருமர் ஆட்சி வந்து மானிய முறை காலத்துல காணப்பட்ட ஆட்சி. அடுத்த 3வது கேள்வி, அனெக்சிமேண்டர், சோலன், பிசிட்ராட்டஸ், கிளைஸ்தினிஸ், பெரிக்லிஸ். இதுல வந்து அனெக்சிமேண்டர் வந்து தத்துவ சிந்தனையாளர். கிரேக்கத்தினுடைய தத்துவ சிந்தனையாளர் வந்து தெலீஸ், அனெக்சிமேண்டர், அனெக்சிமிடிஸ், சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ் போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம். அதுல வந்து அனெக்சிமேண்டர் வந்து கிரேக்கத்தினுடைய தத்துவ சிந்தனையாளர். இதுல சோலன், பிசிட்ராடஸ், அடுத்தது வந்து கிளைஸ்தினிஸ், பெரிக்லிஸ் இவ்வளவு வந்து கிரேக்க அரசர்கள். கிரேக்கத்தினுடைய அரசர்கள் வந்து சோலன், கிளைஸ்தினிஸ், பெரிக்லிஸ், பிசிட்ராடஸ் போன்றவர்கள் வந்து கிரேக்கத்தினுடைய அரசர்கள். அனெக்சிமேண்டர் வந்து தத்துவ சிந்தனையாளர். அடுத்த வந்து குரூப்ல வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமா வீடியோ ஒன்று போட்டுக்கணும், அதை பாருங்க, மறக்காயங்கோ. அடுத்த 4வது கேள்வி. ஓகே ஓகே, 4வது கேள்வி, கெரடோரஸ், துசிதீஸ், பொம்பே, லிபி, தசிடஸ். இதுல வந்து பொம்பே வந்து உரோம அரசன். ஏனையர்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்கள். பொம்பே வந்து உரோம அரசன், ஏனையர்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்கள். கெரடோரஸ், துசிடைடின், தசிட்டஸ், லிவி போன்றவர்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்கள். பொம்பே வந்து அரசன், அதாவது உரோமனுடைய அரசன்.
உங்கள்ட்ட எல்லா ஃபர்ஸ்ட் நோட்ஸும் இருக்கும் தானே? அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, நான் பிடிஎஃப் அனுப்பிட்டேன். அடுத்த அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் கெரோஸ், செனேகா, ஓபிட், தொலமி, ஜுவே ஜுவேனல். இதுல வந்து தொலமி வந்து தேசப்படம் வரைந்தவர், ஏனையவர்கள் வந்து உரோம அறிஞர்கள். குறிப்பா வந்து ஹெரோஸ், ஓபிட், செனேகா, ஜீவனல் இவ்வளவு வந்து உரோம அறிஞர்கள். அடுத்த வந்து தொலமி வந்து தேசப்படம் வரைந்தவர். எழுதிட்டீங்களா? சார் ஒரு திருப்பி சொல்வீங்களா? ஹெரோஸ், சாரி கெரோஸ் இல்ல கெராஸ், சரிதான் கெரோஸ் தான். செனேகா, ஓபிட், ஜீவனஸ் எல்லாம் வந்து உரோம அறிஞர்கள். தொலமி வந்து தேசப்படம் வரைந்தவர். தொலமி வந்து தேசப்படம் வரைந்தவர். அஞ்சாவதுக்கு விட வந்து 4, பொருந்தாத விட. சரியா? அடுத்தது மெசாசியோ, சன்ரோ பொட்டிசெலி, லியானார்டோ டாவின்சி, ராபயல், வில்லியம் கார்வே. இதுல வந்து வில்லியம் கார்வே வந்து மருத்துவ துறையுடன் தொடர்புடையவர். மறுமலர்ச்சி காலத்துல காணப்பட்ட மருத்துவத்துறையுடன் தொடர்புடையவர் வில்லியம் கார்வே. ஏனையவர்கள் வந்து மறுமலர்ச்சி கால கலைகளுடன் தொடர்புடையவர் வந்து மசாசியோ, ராபயல், சன்ரே பொட்டிசெலி, லியானோரோ டாவின்சி போன்றவர்கள் வந்து மறுமலர்ச்சி காலத்துல காணப்பட்ட கலைஞர்கள். வில்லியம் கார்வே வந்து மறுமலர்ச்சி காலத்துல வந்து காணப்பட்ட ஒரு மருத்துவ துறை சார்ந்த ஒரு நபர். சரியா? வில்லியம் கார்வே, சார்க் டார்வின் போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம். அடுத்தது 7வது கேள்வி. வூல்சி, சலி, ரிச்செல்யூ, மசாரின், ஹோல் பெயார். இதுல வந்து பிழையான விட வந்து வூல்சி. வூல்சி வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், ஏனையவர்கள் வந்து பிரான்ஸை சேர்ந்தவர்கள். வூல்சி வந்து இங்கிலாந்து, ஏனையவர்கள் வந்து பிரான்ஸ். வூல்சி வந்து இங்கிலாந்து, ஏனையவர்கள் வந்து பிரான்ஸ். 7வதுக்கு விட வந்து ஒன்று பொருந்தாத விட. வூல்சி வந்து இங்கிலாந்து, ஏனையவர்கள் வந்து பிரான்ஸை சேர்ந்தவர்கள். சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்த 8வது ஜார்ஜ் வாஷிங்டன், ஜோன் அடம்ஸ், தோமஸ் ஜெபர்சன், வில்லியம் பிட், அலெக்சாண்டர் ஹாமில்டன். இதுல வந்து வில்லியம் பிட் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், ஏனையர்கள் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். சரியா? வில்லியம் பிட் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர், ஏனையவர்கள் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். 8வதுக்கு விட வந்து 4. வில்லியம் பிட் இங்கிலாந்து, ஜார்ஜ் வாஷிங்டன், ஜோன் அடம்ஸ், தோமஸ் ஜெபர்சன், அலெக்சாண்டர் ஹாமில்டன் போன்றவர்கள் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். வில்லியம் பிட் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். சரியா? அடுத்து 9வது கேள்வி. கம்பபோமியா உடன்படிக்கை, லுணவில் உடன்படிக்கை, எமியன்ஸ் உடன்படிக்கை, ட்ரில்சிட் உடன்படிக்கை, பிரஸ்ட் லிடோஸ்ட் உடன்படிக்கை, லிடோட் உடன்படிக்கை. இதுல வந்து 5ஆம் விட பிழை. அதாவது வந்து பிரஸ்ட் லிடோட் உடன்படிக்கை வந்து பிழை. ஏனைய வந்து நெப்போலியுடன் தொடர்புடையது. கம்போமியா ஒப்பந்தம், லுணுவில் ஒப்பந்தம், எமியன்ஸ் ஒப்பந்தம், டில்சில்ட் உடன்படிக்கை எல்லாம் வந்து நெப்போலியனுடன் தொடர்புடையது. இது வந்து பிரஸ்டிக் வந்து எதுக்கு செய்யப்படுதுண்டா 1918ஆம் ஆண்டு ஜேர்மனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து செய்யப்பட்ட உடன்படிக்கை வந்தான் பிரஸ்டிட் லிடோஸ்டிக் உடன்படிக்கை. பிரஸ்டிட் லிடோஸ்டிக் உடன்படிக்கை வந்து ஜேர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து 1918ஆம் ஆண்டு செய்யப்பட்ட உடன்படிக்கை. சரியா? எழுதிட்டீங்களா?
ஓகே. அடுத்தது 10வது தேசிய சங்கம், பிரித்தானிய பொதுநலவாயம், வட அத்லாந்திக் ஒப்பந்தம், வார்சோ ஒப்பந்தம், ஐரோப்பிய ஒன்றியம். இதுல வந்து தேசிய சங்கம் வந்து முதலாம் உலக யுத்தத்தின் பின் செய்யப்பட்டது. ஏனைய வந்து இரண்டாம் உலக யுத்தத்தின் பின் கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து பிழையான விட வந்து ஒன்று. தேசிய சங்கம் வந்து முதலாம் உலக யுத்தத்தின் பின் கொண்டு வரப்பட்ட ஒன்று. ஏனைய வந்து இரண்டாம் உலக யுத்தத்தின் பின் கொண்டு வரப்பட்ட ஒன்று. சரியா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே சார். அடுத்து 12 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள்ல வந்து 5 சோடிகள் தரப்படல. அந்த பொருந்தா சோடியை வந்து போடட்டாம். 11வதுக்கு விட வந்து ஒன்று. டார்டனல்ஸ் நீரினை வந்து துருக்கியையும் கொன்ஸ்டாந்தினேபிளையும் பிரிக்குது. 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 அடுத்தது வந்து மொரோக்கோவும் ஸ்பெயினையும் வந்து பிரிப்பது வந்து ஜிப்ரோல்டர் நீரிணை. மொரோக்கோவும் ஸ்பெயினையும் வந்து பிரிப்பது வந்து ஜிப்ரோல்டர் நீரிணை. மொரோக்கோவும் ஸ்பெயினையும் வந்து பிரிப்பது வந்து ஜிப்ரோல்டர் நீரிணை. மொரோக்கோவும் ஸ்பெயினும் வந்து பிரிப்பது வந்து ஜிப்ரோல்டர் நீரிணை. அடுத்த இந்த ஜிப்ரோல்டர் நீரிணை வந்து ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. ஜிப்ரோல்டர் நீரிணை வந்து ரெண்டா பிரிக்குது. ஒன்று மொரோக்கோவும் ஸ்பெயினும், அடுத்த வந்து ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. டார்டனல்ஸ் நீரிணை வந்து துருக்கியையும் கொன்ஸ்டாந்தினேபிளையும் பிரிக்குது. ஜிப்ரோல்டர் நீரிணை வந்து ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. மொரோக்கோவும் ஸ்பெயினையும் பிரிக்குது. சரியா? அடுத்த 12வதுக்கு 12வதுக்கு விட வந்து 3. 12வதுக்கு விட வந்து 3. பிளேட்டோ வந்து உயிரியல் என்ற நூலை வந்து உருவாக்கவில்லை. பிளேட்டோவால வந்து உருவாக்கப்பட்டது அரசியல். பிளேட்டோவால வந்து உருவாக்கப்பட்டது அரசியல். பிளேட்டோவால வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து அரசியல். குடியரசு, சட்டம், அரசியல் போன்ற நூல்களை வந்து உருவாக்கியர் பிளேட்டோவை. குடியரசு, சட்டம், அரசியல் போன்ற நூல்களை வந்து உருவாக்கியர் பிளேட்டோ. சரியா? எழுதிட்டீங்களா? ஓகே சார். அடுத்த 13. 13க்கு விட வந்து 4. தாந்தையால வந்து தெய்வீக நன்னூல் அல்லது டிவைன் கொமடி நூல் உருவாக்கப்படுது. தாந்தையால வந்து தெய்வீக நன்னூல் அல்லது டிவைன் கொமடி போன்ற நூல்கள் வந்து உருவாக்கப்படுது. தாந்தையால வந்து தெய்வீக நன்னூல், டிவைன் கொமடி. அடுத்த வந்து டீமானாக்கியா என்ற ஒரு கவிதையை வந்து உருவாக்குறார். டீமானாக்கியா என்ற ஒரு கவிதையை வந்து உருவாக்குறார் இந்த தாந்தே. இளவரசன் என்ற நூலை வந்து உருவாக்கியர் வந்து மேக்கியவெல்லி. இளவரசன் என்ற நூலை வந்து உருவாக்கியவர் வந்து மேக்கியவெல்லி. சரியா? தாந்தையால வந்து டிவைன் கொமடி அல்லது தெய்வீக நன்னூல், அடுத்த வந்து இளவரசன் என்ற நூலை வந்து மேக்கியவெல்லி வந்து உருவாக்குறார். அடுத்தது 14வதுக்கு விட வந்து 5. இதுல வந்து கேட்டிருக்கு பாராளுமன்றங்களும் நாடுகளும். பிரான்சினுடைய பாராளுமன்றம் வந்து எஸ்டேட் ஜெனரல். இஸ்பானியாண்ட பாராளுமன்றம் கோர்டிஸ். ரஷ்யாவுண்ட பாராளுமன்றம் டூமா. ஜெர்மனிண்ட பாராளுமன்றம் ரைஸ்ட்ராக்.
அடுத்த வந்து நெதர்லாந்து பாராளுமன்ற புண்டஸ்ட்ராக் வந்து பிழை. இதுல வந்து ஜேர்மனுடைய பாராளுமன்றம் தான் புண்டஸ்ட்ராக், அடுத்த ரிஸ்ட்ராக். ஜேர்மனுடைய பாராளுமன்றம் 2, ஒன்று புண்டஸ்ட்ராக்கும் அடுத்த வந்து ரிஸ்ட்ராக்கும். ஜேர்மனுடைய பாராளுமன்றம் வந்து 2, புண்டஸ்ட்ராக்கும் ரிஸ்ட்ராக்கும். ஜேர்மனுடைய பாராளுமன்றம் புண்டஸ்ட்ராக், அடுத்த ரிஸ்ட்ராக். அடுத்த ஆஸ்திரியாண்ட பாராளுமன்றம் வந்து சோரோ. ஆஸ்திரியாண்ட பாராளுமன்றம் வந்து சோரோ. அடுத்த ஐஸ்லாந்து பாராளுமன்றம் வந்து அல்திங். ஐஸ்லாந்து பாராளுமன்றம் வந்து அல்திங். ஐஸ்லாந்து பாராளுமன்றம் வந்து அல்திங். ஜேர்மனிட புண்டஸ்டாக் ரிஸ்டாக், ஆஸ்திரியாண்ட வந்து சோரோ, ஐஸ்லாந்துன வந்து அல்திங் பாராளுமன்றம். அடுத்த வந்து 15வது கேள்வியை நாங்க பார்ப்போம். 15வது 15வதுக்கு விட வந்து உண்டு. தாராளவாதத்தை முன்வைத்தவர்கள் வந்து மெசினி, ஐவர், ரூசோ. தாராளவாதத்தை வந்து முன்வைத்தவர்கள் வந்து மெசினி, ஐவர், ரூசோ. தோமஸ் கொப்சால வந்து தாராளவாதம் வந்து மெசினியும் ஐவரும் ரூசோ. சரி, எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்து வந்து 16 தொடக்கம் 20. இதுல 16க்கு விட வந்து 3, 3 டி, இ, ஏ, பி, சி. டி வந்து ஒரே நதியில் 2 தடவை கால் வைக்க முடியாது என முன்வைத்த வந்து கெரக்லட்டிஸ். அடுத்த இ வந்து என்னது? டிமோக்ரட்டஸ் வந்து நல்லது என்பது கருத்து தவறு செய்யாமல் இருப்பதல்ல, ஆனால் தவறு செய்வதற்கு விருப்பமின்றி இருப்பதாகும். புரோட்டோகோரஸ் வந்து அனைத்து பொருட்களின் அளவிடும் மனிதனி. பிளேட்டோ வந்து தத்துவவியலாளர்களை அரசர்களாக வேண்டும் என குறிப்பிட சரி. அரிஸ்டோட்டல் வந்து இயற்கையிலே மனிதன் ஒரு அரசியல் மிருகம் என முன்வைக்கிறார். இதுல வந்து விட வந்து 3, 17க்கு விட வந்து 2, 17க்கு விட வந்து 2, டி, சி, இ, பி, ஏ. மெக்னா காட்டா ஒப்பந்தம் வந்து ஜோன் மன்னன். பகிரங்கமா சிறைச்சேதம் இங்கிலாந்து மன்னன் வந்து 1ஆம் சார்ல்ஸ். இங்கிலாந்தின் முதல் பிரதம மந்திரி வந்து ராபர்ட் வால்போல். பிரான்சிய புரட்சியின் போது தூக்கிலிடப்பட்ட மரணம் அடைந்த பிரான்சிய மன்னன் வந்து 16ஆம் லூஜி. போல்ஸ்விக் புரட்சியின் போது சிறைச்சேதம் செய்யப்பட்ட ரஷ்ய சக்கரவர்த்தி வந்து 2ஆம் நிக்கலஸ் சார்க். சரியா, எழுதிட்டீங்களா? அடுத்த 18வதுக்கு விட வந்து 3, டி, இ, ஏ, பி, சி. 18வதுக்கு விட வந்து 3. 19வதுக்கு விட வந்து 4. 19வதுக்கு விட வந்து 4, இ, ஏ, டி, சி, பி. இ, ஏ, டி, சி, பி. 19வதுக்கு விட வந்து 4. 20வதுக்கு விட வந்து 2. 20வதுக்கு விட வந்து 2, டி, சி, இ, பி, ஏ. அதாவது வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து ஜெனீவாவில் அமைந்திருக்கு. உணவு விவசாய தாவனம் வந்து ரோமில. ஐக்கிய நாடுகள் சபை கல்வி விஞ்ஞான கலாச்சார ஒழுங்கமைப்பு வந்து பாரிஸ். ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றின் சிறுவர் நிதியம் வந்து நியூயார்க். சர்வதேச நாணய நிதியம் வந்து வாஷிங்டன். அடுத்தது வந்து
அடுத்து வந்து 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்களுக்கு வந்து பரவாயில்ல. அதுல வந்து இது பிழையான விடையோ அதை வந்து அடைப்புக்குறியில போட்டேன். 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள்ல வந்து இந்த விட பொருந்தாது உள்ளதோ தலைப்புக்கு அந்த பொருந்தாத விடையை வந்து போடட்டாம். இதுல வந்து 21க்கு விட வந்து 4, 4வது வந்து பொருந்தாது. முதலாவது உரோம சக்கரவர்த்தி வந்து ஒகஸ்டஸ் சீசர். சரியா? முதலாவது உரோம சக்கரவர்த்தி வந்து ஒகஸ்டஸ் சீசர். எழுதிட்டீங்களா? Okay. அடுத்த 22 இஸ்லாமிய சமயம். அதுல வந்து பிழையான விட வந்து 3, முகமது நபின் வந்து மக்காவில பிறந்தார். ஜெருசலத்தில இல்ல, மக்காவில. முகமது நபின் வந்து மக்காவில பிறக்கிறார். 22க்கு விட வந்து 3, நபி வந்து மக்காவில பிறக்கிறார். அடுத்த 23 நாடுகான் பயணம். இதுல வந்து பிழையான விட வந்து 4, கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்முனை பயணம் செய்தார் வந்து சரி. இதுல வந்து 1488 இல்ல, 1492. 1492 கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் வந்து நாடுகான் பயணத்தை வந்து மேற்கொள்றார் ஆப்பிரிக்க கண்டத்தை நோக்கி. 1492. அதாவது பேர்டினன் இசபெல்லாவினுடைய ஆதரவுடன், இஸ்பானிய நாட்டு மன்னனான பேர்டினன் இசபெல்லாவினுடைய ஆதரவுடன் நாடுகான் பயணத்தை மேற்கொள்றார் இந்த கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ். இந்த அஹ், இங்கு கிடைக்கப்பட்ட சரியா? அடுத்து வந்து கடலோடி ஹென்றி வந்து நாடுகான் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கினார் என்பது சரி. கடலோடி ஹென்றி வந்து என்ன செய்யறாருண்டா, சாஸ் ரஸ் என்ற இடத்துல வந்து பயிற்சி பாடசாலையை வந்து உருவாக்கி, சாஸ் ரஸ்ல வந்து பயிற்சி பாடசாலையை வந்து உருவாக்கி அங்க கப்பல் கட்டும் தொழில்நுட்பம், மற்ற வந்து மேப் வரைகிறது போன்ற விடயங்களை வந்து பயிற்றுவித்து அஹ், புதிய புதிய மாலுமிகளையும் உருவாக்கி இறந்து வர்றான். அடுத்தது வந்து 24க்கு விட வந்து 3, ஜேர்மனி ஐக்கியப்படுத்துவதற்கு வந்து மெட்டனிக் வந்து ஆதரவு வழங்கினார் என்பது பிழை. மெட்டனிக் வந்து எதிர்த்தவர். ஜேர்மனை ஐக்கியப்படுத்தும் இயக்கத்துக்கு வந்து மெட்டனிக் வந்து எதிர்த்தார். சரியா? அடுத்த வந்து 25க்கு விட வந்து 2, ஐக்கிய நாடுகள் சபை தலைமை அலுவலகம் வந்து ஜெனீவால அமைந்திருக்கு என்பது பிழை. ஜெனீவால வந்து சர்வதேச சங்கம் வந்து அமைந்திருக்கு. ஜெனீவால வந்து சர்வதேச சங்கம் வந்து அமைந்துள்ளது. ஜெனீவாவில் சர்வதேச சங்கம் வந்து அமைந்துள்ளது. ஜெனீவாவில் சர்வதேச சங்கம் வந்து அமைந்துள்ளது. சரியா? எழுதிட்டீங்களா? Ohms. அடுத்தது வந்து 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் வந்து ABCD எனும் 4 தெரிவுல வந்து ஏயும் பியும் சரி என்ற 1, ஏயும் சியும் சரி என்ற 2, பியும் சியும் சரி என்ற 3, சியும் டியும் சரி என்ற 4, வேறு விடைகள் எண்ணிக்கையில கூடாண்டா 5. இதுல வந்து 26க்கு விட வந்து 1, ஏயும் பியும் சரி. ஏயும் பியும் சரி. 26க்கு விட வந்து 1. சி சில வந்து பிரித்தானிய பாராளுமன்றம் வந்து 15ஆம் நூற்றாண்டு ஆலோசனை சபையாக ஆரம்பிக்கப்பட்டது என்பது பிழை. பிரித்தானிய பாராளுமன்றம் 13ஆம் நூற்றாண்டுல தான் ஆலோசனை சபையாக வந்து ஆரம்பிக்கப்படுது. 13ஆம் நூற்றாண்டில். 13ஆம் நூற்றாண்டில். 13ஆம் நூற்றாண்டில். 13ஆம் நூற்றாண்டில். அடுத்த முதலாம் ஜேம்ஸ் பாராளுமன்றம் தொடர்பில் சாதகமான கொள்கையை பின்பற்றினார் என்பது பிழை. எதிரான கொள்கையை வந்து முதலாம் ஜேம்ஸ் வந்து பாராளுமன்றம் தொடர்பில் வந்து பயன்படுத்துறார். முதலாம் ஜேம்ஸ் பாராளுமன்றம் தொடர்பில் எதிரான கொள்கைகளை வந்து பின்பற்றினார் வந்து இவர்தான். 26க்கு விட வந்து ஏயும் பியும் சரி. விட வந்து 1. அடுத்தது வந்து மறுமலர்ச்சி காலம் தொடர்பான சரியான கூற்று. இதுல வந்து
விட வந்து 3 பியும் சியும் தான் சரி. மறுமலர்ச்சி வந்து இத்தாலியில வந்து ஆரம்பமானது, ஜேர்மன்ல இல்ல. மறுமலர்ச்சி வந்து இத்தாலியில புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு ஆரம்பமானது, ஜேர்மனியில் அல்ல. அடுத்த ஜோன் கால்வின் மறுமலர்ச்சியினால் பெருமளவு செல்வாக்குக்கு என்ன ஜோன் கால்வின் வந்து மறுமலர்ச்சியினால் பெருமளவில் செல்வாக்கு செலுத்தப்பட்டார் என கருதப்படுகிறார். இப்ப ஜோன் கால்வின் வந்து மத சீர்திருத்தத்துடன் தொடர்புடைய மறுமலர்ச்சியில வர மாட்டார். ஜோன் கால்வின் வந்து மத சீர்திருத்தத்துடன் தொடர்புடையவர், மறுமலர்ச்சிக்கு வர மாட்டார். இதுல வந்து பியும் சியும் வந்து சரி, விட வந்து 3. பியும் சியும் சரி, விட வந்து 3. அடுத்தது 28க்கு விட வந்து 5, எல்லாம் சரி. வெஸ்போலிய சமான உடன்படிக்கை சரியான கூற்று. வெஸ்போலிய சமான உடன்படி 30 ஆண்டு போரை வந்து முடிவு கொண்டது சரி. 30 ஆண்டு போர் வந்து ஸ்வீடனிய, பிரான்சிய, டேனிய, பொகுமிய போன்ற கட்டங்களை வந்து கொண்டதாக காணப்படுது. கடைசியில வந்து ஸ்வீடனிய கட்டத்து பின்னர் வந்து வெஸ்பாலி சமான ஒப்பந்தம் செய்யப்படுது. வெஸ்போலிய சமான உடன்படிக்கை ஐரோப்பாவில் சமய போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து சரி. அடுத்த வந்து ஜேர்மன் அரசுகளின் முழுமையான இறைமையை அங்கீகரித்த சரி. புனித ரோம ராஜ்யம் பேரளவிலானதாக நிலவியது சரி. விட வந்து 5. அடுத்த வந்து 29க்கு விட வந்து 3, பியும் சியும் சரி. 1940 புரட்சியின் முதல் பிரான்சில் ஏற்பட்டது சரி. புத்திஜீவிகளின் புரட்சி அழைக்கப்பட்டது சரி. 1848 சரி. இதுல வந்து 29க்கு விட வந்து பியும் சியும். அடுத்த 30க்கு விட வந்து 5, எல்லாம் சரி. 30க்கு விட வந்து 5. அடுத்த 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் சரியான விடையை தெரிவு செய்த நீ அடைப்புக்குறியில் இடட்டாம். அரிஸ்டோனால வந்து எதென்சில வந்து உருவாக்கப்பட்டது வந்து லைசியம். அரிஸ்டோனால் எதென்சில் நடாத்தப்பட்ட பாடசாலை வந்து லைசியம். பிளேட்டோவால வந்து அகாடமி வந்து நடாத்தப்படுது. பிளேட்டோவால அகாடமி, அரிஸ்டோனால வந்து லைசியம். பிளேட்டோவால வந்து அகாடமி, அரிஸ்டோனால வந்து லைசியம். 31க்கு விட வந்து 4. புவியீர்ப்பு பற்றிய விதியை வந்து உருவாக்கிய ஐசாக் நியூட்டன். 5 விட. ஈர்ப்பு விசை, அது ஆப்பிள் விழுந்ததை வச்சுக்கொண்டு ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிருந்த ஐசாக் நியூட்டன். அடுத்த செயற்பாட்டு விதானத்தின் தந்தை வந்து கலிலியோ கலிலி. செயற்பாட்டு விதானத்தின் தந்தை வந்து கலிலியோ கலிலி. அடுத்த வந்து 33, ஒவ்வொரு ஜேர்மன் இளவரசனதும் தனது குடிமக்களின் சமயத்தினை தீர்மானிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்ட சமாதான உடன்படிக்கை தண்டா ஆக்ஸ்போர்ட் சமாதான உடன்படிக்கை. ஒவ்வொரு ஜேர்மனிய இளவரசனும் தனது குடிமக்களின் சமயத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்ட சமாதான உடன்படிக்கை வந்து ஆக்ஸ்போர்ட் சமாதான உடன்படிக்கை. 33க்கு விட வந்து 2. அடுத்த 34, 1834 1834 சொல்வரைன் என்ற சுங்கவரி சங்கம் நாட்டில் ஸ்தாபிக்கப்படுது. பிரஷ்யாவில வந்து சொல்வரைன் என்ற சுங்கவரி சங்கம் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. சுங்கவரி சங்கம் வந்து ஸ்தாபிக்கப்படுது. அடுத்த வந்து பிரான்சின் 5வது குடியரசின் முதலாவது ஜனாதிபதி வந்து சார்ல்ஸ் டி கோல். பிரான்சின் 5வது குடியரசின் முதலாவது ஜனாதிபதி வந்து சார்ல்ஸ் டி கோல். விட வந்து 2. இதுல 31க்கு விட 4, 32க்கு விட 5, 33க்கு விட 2, 34க்கு விட 1, 35க்கு விட 2. அடுத்த 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 வகையான கூற்றுகள் வந்து தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாக தரப்பட்டுள்ள கூற்றுச்சோடிகள் கீழே அட்டவணை தந்திருக்கு. முதலாங்கூற்று சரியானது, இரண்டாங்கூற்று பிழையானது. முதலாங்கூற்று சரி, இரண்டாங்கூற்று சரியானது. முதலாங்கூற்று பிழை, இரண்டாங்கூற்று பிழையானது. முதலாங்கூற்று பிழை, இரண்டாங்கூற்று சரியானது. முதலாங்கூற்று சரியானது, முதலாங்கூற்றை வந்து விளக்குவதா இரண்டாங்கூற்று அமைய வேண்டும். இதுல வந்து 36க்கு விட வந்து 4, முதலாவது பிழை, 2வது சரி. இதுல வந்து சோக்ரட்டிஸ் என்பது பிழை, பிளேட்டோ வருவார. நற்குணங்களை அறிவு என்ற கோட்பாட்டை விளக்கி குடியரசு என்ற அவரது புகழ்பெற்ற அரசியல் நூலை எழுதினார் என்பது பிழை. இது வந்து குடியரசு நூல் வந்து பிளேட்டோவால வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்த 2வது கூற்று வந்து சரி. மெசடோனியாவின் பிலிப்பினுடைய மகனாக அலெக்சாந்தருக்கு ஆசிரியராக அரிஸ்டோட்டில் சேவை செய்தது சரி. அடுத்த 37க்கு விட வந்து 1, முதலாவது சரி, 2வது பிழை.
இதுல வந்து கியூகநேரிகள் தொடர்பில் பெரிதும் தாராளமய கொள்கையை ரிச்சல் பின்பற்றினார் என்பது பிழ. நான்காம் கென்றி தொடர்பில் பெரிதும் முதலாவது வந்து கியூனரிகள் வந்து இல்ல. நான்காம் கென்றி எதிராக வந்து கொள்கையை பரப்பினர் வந்து ரிச்சல்யூ. சரியா? ரிச்சல்யூ வந்து நான்காம் கென்றி தொடரில் எதிராக வந்து கொள்கையை வந்து பின்பற்றியவர் வந்து இவர் ரிச்சல்யூ. முதலாவது சரி, ரெண்டாவது பிழை. விட வந்து ஒன்று. அடுத்த 38வதுக்கு வந்து என்னண்டா, 1848 புரட்சி ஆஸ்திரியாவின் மெட்டர்னிக் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்த வழி ஏற்படுத்தியது என்பது பிழை. அடுத்த வந்து ஆஸ்திரியா வெற்றி அடைந்ததுடன் 7 கிழமை போர் முடிவுக்கு வந்தது என்பது பிழை. ஆஸ்திரியா வெற்றி அடையல, பிரஷ்யா தான் வெற்றி அடைந்தது 1866. 1866ஆம் ஆண்டு பிரஷ்யா தான் வெற்றி அடைந்தது. முதலாவது பிழை. இரண்டாவது பிழை. விட வந்து 3. 39 முதலாம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் ஜெர்மனியில் நடைமுறையில் இருந்த வைமர் ஆட்சி முறையின் அடிப்படை அம்சமாக ஜனநாயகத்தில் அவதானம் செலுத்தியமை விளங்கியது. தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளையும் பிரதிநிதிகள் சபை இரண்டினையும் சட்டபூர்வமானதாக கொண்ட குடியரசை பிரகடனப்படுத்தி வைமர் அரசியல் யாப்பு சர்வஜன வாக்கெடுப்பு மற்றும் அமைச்சரவை அரசியல் முறைக்கு வழியேற்றப்படுத்தி கொடுத்த. இதுல வந்து 5 விட ஒரு 5 தான் விட. முதலாவது வந்து சரியானது. அதை வந்து விளக்குவதா வந்து 5 காணப்படுவதால வந்து 5வது விட. அடுத்த 1929ஆம் ஆண்டு லட்ரன் உடன்படிக்கையின் மூலம் வத்திக்கான் நகரத்தை இறைமையுள்ள இராச்சியமாகவும் கத்தோலிக்க மதத்தை உத்தியோகபூர்வ அரசின் மதமாகவும் இத்தாலி ஏற்றுக்கொண்டது என்பது சரி. மிகாயில் கொப்பச்சோவின் கிளாஸ் நோட்ஸ் பெரஸ்ட்ரோய்கா என்ற கொள்கைகள் 1980களில் சோவியத் சமூகத்தில் முக்கிய மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் அமைந்ததும் சரி. இதுல வந்து ரெண்டும் சரி என்பதால வந்து விட வந்து 2. விட வந்து 2. இதுல 36க்கு விட வந்து 4, 37க்கு 1, 38க்கு 3, 39க்கு வந்து 5, 40க்கு வந்து 2. எதுவும் டவுட் இருக்கா? யாராவது கதைங்களேன். ஒரு டவுட்டும் இல்ல சார், எல்லாம் ஓகே. ஓகே. ஓ. அப்படி இருந்தா இருக்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லையா? சரி, ஓகே ஓகே. சரி, எப்படியும் கோவத்துல இருந்திருப்பீங்களே வந்து கிளாஸ் வந்து மாத்தி போடுறான்ட்டு. அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூரோப் ஹிஸ்டரி கொஞ்சம் கூடத்தானே, அப்ப அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும்ன்றால வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு பரவாயில்ல. நாளைக்கு வந்து மார்னிங் உங்களுக்கு ஓகே டைம் கிளாஸுக்கு? மெசேஜ் போடுங்க. ஓகே ஓகே. ஏன்னாண்டா நாளைக்கு வந்து மார்னிங்குக்கும் ஈவினிங்கும் வந்து 2 பாஸ் செய்வோம் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரியில. அப்படி 2018ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டும் செய்வோமே. ஓகேயா? யூரோப்பியனும் கொஞ்சம் பார்க்க கிடக்கு பார்ப்போமே. 10ஆம் தேதியில இருந்து பின்னர்வன் அசான் சொன்னவன் செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் பார்க்க சொல்லி பார்ப்போமே. இப்ப நீங்க நான் போட்ட ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான இதையும் பாருங்கோ. இப்ப போய் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா போய் ஜென்ரல் நாலேஜை வந்து பாருங்கோவ, விட்டுறாங்கோவ. சரி, ஓகே. அடுத்த வந்து இங்கிலீஷையும் பாருங்க. ஜென்ரல் நாலேஜ் முக்கியம். ஏன்டா சில பேருக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இல்லாம யூனி கிடைக்காமையும் போயிருக்கு. சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, சில பேர் வந்து முதல் தடவை வராம 2ஆம் தடவை எடுத்து தான் போயிருக்கணும். கவனமா இருங்க ஜென்ரல் நாலேஜ்ல.
சரி, 3 பாடத்தையும் சமனா படிங்கோ. மார்னிங் வந்து வேலை கிளம்புங்கோ. மற்றது வந்து எக்ஸாமுக்கு இப்போதைக்கு பயம் இருக்கத்தான் வேணும். எக்ஸாம் கோலுக்கு போன அப்புறம் பயப்பட தேவையில்லை. ஆறுதலா செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இன்றைய கிளாஸ் இதோட முடியுது.